மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லிக்கிறேன்னா, ப்ராப்ளம் நம்பர் 41 மக்கள் தொகை 5000 உள்ள ஒரு நகரத்தில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் மொழி ஏ தெரிந்தவர்கள் 45%, மொழி பி தெரிந்தவர்கள் 25%, மொழி சி தெரிந்தவர்கள் 10%. ஏங்கிற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 45%, பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 25%, சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 10%. ஏ மற்றும் பி தெரிந்தவர்கள் 5%, both A and B. Both B and C 4%, both C and A 4%. 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 3%. அப்படின்னு சொன்னால் ஏங்கிற லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ. பாருங்க, முதல்ல ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பர்சன்ட் பார்க்கலாம். பட் இது 45%, இது 25%, இது எவ்வளவு? 10%. இங்கே சென்ட்ரல் எவ்வளவு? 3%. ஏயும் பி ரெண்டும் சேர்ந்தால் 5%. இங்கே ஆல்ரெடி இதில் 5%, இங்கே ஆல்ரெடி 3 வந்துடுறாங்க. அப்போ எவ்வளோ? இங்கே 2. பியும் சின்னு தெரிஞ்ச இதில் 4%, இங்கே ஆல்ரெடி 3 வந்துடுறாங்க. இங்கே 1%. சிஏ இந்த ரெண்டு காமனான 4%, இங்கே 3 வந்துடுறாங்க. இங்கே 1%. சரி, மொத்தமாக ஏக்குள்ள எத்தனை? 45. இங்கே ஆல்ரெடி எத்தனை வந்துருச்சு? 6 வந்துருச்சு. 45ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 39%. அப்போது நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நோஸ் ஒன்லி ஏ லாங்குவேஜ் இஸ் 39%. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளவு? 5000. அப்போ 39% இன்ட்டு 5000, 2 0 கேன்சல் ஆயிரும். 0 அப்படி இருக்கும். 45 பேலன்ஸ் 4, 15 + 4 19. இப்போ ஏ மட்டும் தெரிஞ்ச எவ்வளவு? 1950. இது பி கணக்கு பாருங்கள். இன்டெக்ரல் 2x + 4/x² + 4x + 1 dx. இந்த கணக்கு கேட்காமே விட்டுருக்கலாம். கீழே இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கீழே டெரிவேட்டிவ் எங்கெங்கெல்லாம் மேலே இருக்குதோ அது ஒரு லாக் ஆயிரும். அப்போ என்னுடைய ஆன்சர் என்ன ஆயிரும்? லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் x² + 4x + 1 + c. இவ்வளவு 5 மார்க். ஓகே, அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 42ல் ஏ சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. காட் ஆஃப் 180 + θ இன்ட்டு சைன் ஆஃப் 90 - θ இன்ட்டு காஸ் ஆஃப் -θ பை சைன் 270 + θ tan -θ கொசிகன் 360 + θ. என்னுடைய வேல்யூ அவனே கொடுத்துருக்குறான். காட் θ இன்ட்டு காஸ் θ. முதல் தெரிஞ்சு போடலாம். 180 + தேர்ட் குவாட்ரண்ட்டில் காட்டு பாசிட்டிவ், 180 வந்தால் காட்டாகவே இருக்கும். sin 90 - θ என்ன? cos θ ஃபார்முலா. cos -θ என்ன? cos θ. sin 270 + எந்த குவாட்ரண்ட்டு? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ். காஸ் பாசிட்டிவ், 270 வந்தால் இது காசாக மாறிடும். tan -θ என்ன? -tan θ தெரியும் நமக்கு. இங்கே 360 கட்டாயிரும். அப்போ கொசிகன் θ. நியூமரேட்டர் ஒன்றும் பண்ணாத, இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே டேனுங்கிறது என்ன? சைன் பை காஸ், இது 1/sin. சைன் கேன்சல் ஆயிரும், காஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் காட் இன்ட்டு காஸ் θ. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஆர். என்னுடைய ஆர் கொஸ்டின் என்ன? இன்டெக்ரல் x cos x dx வேல்யூ கேட்குறாங்க. இது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். இப்போ ஹைலைட் ஃபார்ம் போட்டீங்கன்னா இன்வெர்ஸ் கிடையாது, லாக் கிடையாது. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ், அதுதான் யூ. மீதி எல்லாம் டிவி. அது இன்டெகிரேட் பண்ணால் v = காசு, இன்டெகிரேட் பண்ணால் சைன். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் யூவெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், விஎல்லாம் இன்டெகிரேட் பண்ணணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, சைன் இன்டெகிரேட் பண்ணால் -காஸ். ஃபார்முலா என்ன? அடுத்தது 0 ஆயிரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். அப்போ இன்டெகிரல் udv = uv, இதனுடைய ப்ராடக்ட் மைனஸ் இதனுடைய ப்ராடக்ட். அப்போ x × sin x, அதனுடைய ஆன்சர் என்ன ஆயிரும்? x sin x மைனஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட் மைனஸ் காஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் காஸ் x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்தது 43ல் ஏ போட போகிறோம். 43ல் ஏ
ஒன்றும் இல்லாத ஒரு ப்ராப்ளம். ப்ரூவ் தட் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. n cube equal to n into n plus 1 by 2 whole square. இது நம்ம இண்டெக்ஸில் தான் பண்ண போகிறோம். இது பி ஆஃப் என் வச்சுக்க போகிறோம். தொகுப்பு முறையில் என்ன n ஈக்குவல் டு 1 போடுறது கரெக்டாக இருக்கணும். இப்போ n ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா ஒரே ஒரு டைம் 1 கியூப், இங்கே 1 போட்டால் 1 plus 1 by 2 2 கேன்சல் ஆயிரும், 1 ஸ்கொயர் 1, இங்கே 1 கியூப் 1 ஈக்குவல் பி ஆஃப் 1 ட்ரூ ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ n ஈக்குவல் டு கேங்கும்போது ட்ரூ, 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா கே கியூப் ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ட்ரூ. பி ட்ரூ. டு ப்ரூவ் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், கே ப்ளஸ் 1க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இருந்து என்ன தெரியுது, பி ஆஃப் கேங்கிறது ட்ரூ இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ட்ரூ கிடச்சிடும். அதனால் எழுதணும், பை தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n பிலாங்ஸ் டு n. அதாவது பை கணித தொகுப்பு தெரிதல் முறைப்படி என்னுடைய அனைத்து நேச்சுரல் நம்பருக்கும் கொடுக்கப்பட்ட கூற்று பி ஆஃப் n என்பது மெய்க்கூற்று. சரி, அடுத்தது இதில் பி என்ன சொல்லியிருப்பேன்னா x is equal to a into t minus sin t, y equal to a into 1 minus cos t. இதிலிருந்து dy by dx கேட்டிருப்பாங்க. இதுவும் t இருக்குது, இதுவும் t இருக்குது. tக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dx by dt equal to a into இது 1 ஆயிரும் மைனஸ் சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண cos. dy by dt equal to a into 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 மைனஸ் cos டிஃப்ரென்ஷியேட் பண்ண மைனஸ் சைன், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சைன். dx by dt தெரிஞ்சிச்சு, dy by dt தெரிஞ்சிச்சு. அப்போ dy by dx equal to ஃபார்முலா என்ன, dy by dt by dx by dt a sin t by a into 1 minus cos t, a கேன்சல் ஆயிரும், sin t by 1 minus cos t. அவ்வளோதான். ப்ராப்ளம் நம்பர் 44ல் a என்ன கொடுத்துக்கிறாங்க, 12x square plus 2kx plus 2y square plus 11x minus 5y plus 2 equal to 0. இது வந்து பேராப்சைடில் ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா கே கேட்குறாங்க. இது பேராப்சைடில் இரட்டைக்கோட்டை குறிச்சதுன்னா இங்கே பாரு, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 12, 2kxy 2k ஈக்குவல் டு 2h, 2kx ஈக்குவல் டு k, b ஈக்குவல் டு 2, 2g ஈக்குவல் டு 11, g ஈக்குவல் டு 11 by 2, 2f ஈக்குவல் டு மைனஸ் 5, f ஈக்குவல் டு மைனஸ் 5 by 2, c ஈக்குவல் டு 2. இது பேராப்சைடில் ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா கண்டிஷன் என்ன, ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா இப்படி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், 4k ஸ்கொயர் ப்ளஸ் 55k ப்ளஸ் 175 ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்தினா கேயினுடைய வேல்யூ -5 -35/4, அதான் என்னுடைய ஆன்சர். அடுத்து ஆர் பி, லிமிட் x is 0 tan 2x by sin 5x. நமக்கு tan x by x இருக்கலாம், ஆர் tan nx by x இருக்கலாம், sin nx by x இருக்கலாம். அப்போ இங்கேயும் x வர வைக்கிற டிவைடட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை x. இதுக்கு தனியாக நீ லிமிட் போட்டிங்கன்னா tan 2x by x உடைய வேல்யூ 2, லிமிட் x is 0 sin 5x by x, இந்த கோஎஃபிஷியன்ட் தான் என்னுடைய ஆன்சர் 5. அப்போ உன் ஆன்சர் 2/5. ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம ப்ராப்ளம் நம்பர் 45ல் ஏ பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட், நிறுவுக, டிட்டர்மெண்ட் ஆஃப் 2bc மைனஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் 2ca மைனஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் a ஸ்கொயர் 2ab மைனஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு abc bca CAB ஹோல் ஸ்கொயர். இதுதான் ப்ரூஃப். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு காமிக்கல, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு காமிக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஏபிசி பிசிஏ சிஏபி ஹோல் ஸ்கொயர். டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் என்ன, டிட்டர்மினன்ட் இன்ட்டு டிட்டர்மினன்ட். இப்போ இது மல்டிப்ளை பண்ணணும், உனக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரும். நமக்கு அது இல்லை, பிசி வரணும், 2bc. இதை தூக்கிட்டு இங்கே வாங்க, இதை தூக்கிட்டு இங்கே வாங்க, 2 ரோவை இடத்த மாற்றும் போது சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் இந்த 2 இடத்த மாற்றி எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிசி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2bc வருது. நமக்கு என்ன வேணும், 2bc மைனஸ் ஏ ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் இந்த ஃபஸ்ட் லைனில் விட்டுறோம், உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, சிஏபி பிசிஏ, இதை ப்ராடக்ட் போட்டுறதுங்க ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஆர்
ப்ராப்ளம் நம்பர் 45 ரொம்ப ஈஸியாக கணக்கு தான். ப்ரூவ் தட் log of 75/16 minus 2 into log of 5/9 plus log of 32/243 is equal to log 2. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்தேன். log of 75/16 minus 2 into log of 5/9 plus log of 32/243. இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர் பவருக்கு போயிடும். அப்போ 5/9 ஹோல் ஸ்கொயர். நமக்கு லாகில் ப்ளஸில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணணும், மைனஸில் இருக்கிறது ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லாக் ஆஃப் 75/16 இது ரெசிப்ரோக்கல் என்ன 9/5 ஹோல் ஸ்கொயர். 9/5 இன்ட்டு 9/5 இன்ட்டு 32/243. இது பாருங்க, இது கிராஸ் பண்ண 2 டைம்ஸ். 25 இது கிராஸ் பண்ண 3, இது கிராஸ் பண்ண 81. 99 81 கேன்சல் ஆகிடும். அப்போ அதோடைய ஆன்சர் log 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோதான். சரி, ப்ராப்ளம் நம்பர் 46. 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. 2y + 4j + 3k, 4i + j + 9k, 10i - j + 6k என்ற வெக்டர்களை நிலைவெட்டுகளாக கொண்ட புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டு. இது ஒரு ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளுங்கிறான். அப்போ இது OA OB OC சைடுகளின்படி AB வெக்டர் என்ன OB - OA போட்டிருக்க. BC OC - OB போட்டிருக்கிறேன். CA OA - OC போட்டிருக்கிறேன். இதனுடைய மாடுலஸ் வேல்யூ போடுறோம். இதனுடைய மாடுலஸ் வேல்யூ √4 + 9 + 36 √49. இதனுடைய மாடுலஸ் வேல்யூ √36 + 4 + 9 √49. இதனுடைய மாடுலஸ் வேல்யூ √64 + 25 + 9 34 + 64 என்ன 98 √98. இப்போ இங்கே பாருங்க 49 + 49 98. அப்போ இது ஸ்கொயர் பண்ணுறது இந்த ரெண்டுடைய சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவல். அதான் CA² = AB² + AC². கரெக்டாக இருந்துச்சு. அப்போ இது எது 90, இங்கே எது ரிப்பீட் ஆகியது அது 90, அது இங்கே இல்லாத 90. அப்போ ஆங்கிள் B = 90. அப்போ ட்ரையாங்கிள் ABC என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான், செங்கோண முக்கோணம். அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 46ல் B என்ன கொடுத்துருக்கேன்னா cos 15 tan 165 வேல்யூ கேட்குறாங்க. cos 15 முதல்ல கண்டுபிடிக்கிறேன். cos 15 என்னதுல 45 - 30. cos A - B ஃபார்முலா என்ன cos A cos B + sin A sin B போட்டு பாருங்கள். வேல்யூஸ் போடும்போது என்ன கிடைக்கணும் 1 + √3 என்ன கிடைக்கும் 2√2 கிடைச்சிடும். அடுத்து tan 165 எப்படி எழுதலாம் tan of 180 - 15 எழுதலாம். செகண்ட் குவார்ட்டரில் tan நெகட்டிவ் 180 வந்துச்சுன்னா tan இருக்கும். அப்போ -tan 15 -tan 15 என்ன -sin 15 cos 15. cos 15 ஆல்ரெடி இருக்குது. sin 15 இதே போல் கண்டுபிடிங்க. sin 45 - 30 60 - 45 போட்டு கண்டுபிடிச்சின்னா √3 - 1/2√2 வரும். அப்போ இது டிவைடட் பை இது போடுறோம். டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் -√3 - 1/√3 + 1 அவ்வளோதான். அடுத்து 47. 2 ஏன் இருக்குது கூடையில் 2 ஜாடியில் எக்ஸ் ஒய்ங்கிறது ஜாடி. ஒன்றில் பிளாக் 6 ரெட்டு 4 டோட்டலாக 10 பால். செகண்ட் ஏனில் 2 பிளாக் 2 ரெட்டு டோட்டலாக 4 பால்ஸ். இப்போ பிளாக் பால் எடுக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் என்ன கூடைய P(x) P(y) ஈக்குவல் சான்ஸ் 1/2 1/2. சரி, இப்போ எக்ஸுங்கிற பேக்கில் பிளாக்கான சான்ஸ் என்ன மொத்தம் 10 சான்ஸ். பிளாக் என்ன 6, அப்போ 6/10. ஒய்யில் மொத்த பால் 4, பிளாக் என்ன 2, அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன 2/4. டோட்டலாக ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் பிளாக் பால் கருப்பு பந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பாரு. ஒன்று எக்ஸுங்கிற ஏன் எடுத்து அந்த எக்ஸில் பிளாக்காக இருக்கலாம், ஆர் ஒய்ங்கிற ஏன் எடுத்து அந்த ஒய்யில் பிளாக்காக இருக்கலாம். இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ண 11/20 அதனுடைய ஆன்சர். சரி, இப்போ பிளாக் பால் எடுத்தாச்சு, அது எக்ஸிலிருந்து வரக்கான சான்ஸ். டோட்டல் ப்ராபபிலிட்டி P(B) பை டினாமினேட்டர் இருக்கணும். மேலே என்ன பால் எக்ஸில் இருக்கணுங்கிற, அப்போ எக்ஸுங்கிற ஏன் எடுத்து எக்ஸில் பிளாக் பால் அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம இங்கே போட்டிருப்போம். இங்கே 1/2 × 6/10 வரும். அப்போது 6/20 டிவைடட் பை இது 11/20. 20 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன 6/11. பிக்கு கணக்கு ஒரு நல்ல கொஸ்டின் தான். √3x - y + 4 = 0 என்ற கோட்டுக்கு செங்குத்து வடிவத்தை மாற்று என்ற கோட்டை.
Rewrite root 3x minus y plus 4 equal to 0 into normal form. இப்போ நார்மல் ஃபார்ம்னால நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. இது நார்மல் ஃபார்ம். அப்போ இது அந்த ஃபார்முக்கு எடுத்து வரணும். முதல்ல இந்த ப்ளஸ் 4 இங்கே எடுத்து வந்து -4. root 3x minus y is equal to -4. இது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபார்முக்கு எடுத்து வர போகிறேன். எப்படி எடுத்து வர போகிறேன்? இது a equal to root 3, b equal to 1, root of a square plus b square வந்து 2 வந்துடும். இது 2 டிவைட் பண்ணினா root 3b 2x minus 1 2y is equal to -2. கான்ஸ்டன்ட்டுக்கு ப்ளஸில் இருக்கணும், எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ minus root 3b 2 into x plus 1 2y equal to 2. இது டிஸ்டன்ஸ் p. ஓகே, இங்கே 1 2 into yனுக்கு தான் இங்கே root 3b 2ன்னு சைன் இல்லை, root 3b 2னா cos 13 வேல்யூ root 3b 2 மைனஸ் வந்துச்சுன்னா 180 minus 30. அப்போ x இன்ட்டு இது cos of 180 minus pi by 6 plus y இன்ட்டு 1/2 sin 30 1/2 தான், sin 150 pi minus 30 1/2 தான். அதை எழுதிக்கிறேன், ஏன்னா இங்கே இருக்கிற ஈக்குவலாக வர மாதிரி. அப்போ x இன்ட்டு cos of 6 pi ஒரு pi போயிடுச்சுன்னா 5 pi by 6 plus y இன்ட்டு sin of 5 pi by 6 equal to 2. இது எந்த ஃபார்முக்கு வந்துருச்சு? நார்மல் ஃபார்ம். x cos alpha plus y sin alpha equal to p அப்படிங்கிற ஒரு நார்மல் ஃபார்முக்கு வந்துருச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 பார்ட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இதை விட நம்ம 2 மடங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இன்றைக்கே 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆச்சுன்னு முடிவு பண்ணிவிட்டு 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் படிக்க ஆரம்பிச்சிடணும். மேத்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழில் 12th புக்கு எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நீங்கள் இன்னிலேருந்தே என்ன ஒன்றும் இல்லை, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உற்றார் உறவினர் எந்த குழந்தை 12th படித்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னென்னு சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். மாணவர்களே, நீங்கள் மேத்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலில் பின்தொடர்ந்து வந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ஆன்சர் கீ போட்டேன், நீங்கள் பரிசு எழுதிக்கிட்டு வந்துருக்கிறீங்க. நீங்கள் இந்த ஆன்சர் கீ கூட நீ எழுதுனத கம்பேர் பண்ணிவிட்டு நீ எத்தனை மார்க் வாங்கிக்கிற, உனக்கு எத்தனை மார்க் வரும் நீயே முடிவு பண்ணிவிட்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மார்க் போடுங்க. எவ்வளோ மார்க்குங்கிறதெல்லாம் இல்லை, நீ என்ன மார்க் வாங்கிக்கிற, என்ன மார்க் வாங்குவேன் அதை மட்டும் போடுங்க. அதுக்கு பேஸ் பண்ணி உனக்கு அடுத்த வருஷம் நான் நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு உனக்கு கொண்டு வந்து விட்றேன். நீ இதில் 90 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா 12th நான் சென்டை வாங்கி தர்றேன். இதில் ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா 12th 90 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கி தருவேன். நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் போடணும், அது ரொம்ப முக்கியம். இந்த ஆன்சர் கீயினுடைய பிடிஎஃபை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வச்சுருக்குறோம், நீங்கள் அதை போய் பார்த்து பயன்படலாம். ஓகே.